அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையூனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். இந்த மேடையில் வீற்றிருக்கிற தலைமையேற்றிருக்கிற ஹஜரத் கபிலா அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள், மேடையிலே வீற்றிருக்கிற சர்வகட்சி பிரமுகர்கள், சகோதர சமயத்தை சார்ந்த சொந்தங்கள், திண்டுக்கல்லில் திரும்பிய திசையெல்லாம் திரண்டு நிற்கக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாத்தினுடைய சாந்தியும் சமாதானத்தையும் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற முகமனோடு நான் சில வார்த்தைகள் துவங்குகிறேன். அன்பானவர்களே, அரசியலமைப்பு சட்டத்திற்கு வக்ஃப் சட்டம் எந்த அடிப்படையில் எதிராக இருக்கிறது என்பது குறித்து எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். நான் ஒரு ஆலிம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமிய ஷரியத் சட்டத்திற்கும் இது எப்படியெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது என்பதை அமைச்சரின் பேச்சுக்கு தடையில்லாமல் ஒரு சில வார்த்தைகளில் மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்த நிறைய இடங்களில் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அரபு நாடு போனீங்கன்னா டிராபிக் கான்ஸ்டபிள் கையில இது வச்சிருப்பார்ல, வக்ஃப் அப்படின்னு இருக்கும். கஃப் அப்படின்னா நிக்கிறதுன்னு அர்த்தம், நிறுத்து, ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். என்ன ஸ்டாப்னா, யாராவது ஒருவர் இறைவனுக்காக என்று ஒரு சொத்தை அல்லது நிலத்தை, உடைமையை எழுதி வச்சுட்டா அதோட ஓனர்ஷிப் ஸ்டாப் ஆகி அல்லாட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். இறைவனிடம் போய்விட்டது. இறைவனிடம் போய்விட்ட ஒரு சொத்தை எழுதி கொடுத்தவன் கூட அடுத்த மாசமே வந்து இது எங்க தாத்தாவோடதுன்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்ளாது. அது இறைவனின் சொத்து. யார்கிட்டயா இருந்தாலும் திருடுறது தப்பு, அல்லாட்டையே திருடுறது பெரிய அயோக்கியத்தனம். இன்றைக்கு இருக்கிற வக்ஃப் திருத்த சட்டம் அந்த வேலையை தான் செய்திருக்கிறது. இவர்கள் அடியார்களிடம் திருடவில்லை, அல்லாஹுவிடம் திருடுகிறார்கள். எங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லி தந்த ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது. மன்குத்தில தூண மாளிகை பகுவ ஷஹீதுன். என் காசை பிடுங்க வர்ற ஒருத்தன்ட்ட நான் எதிர்த்து நடந்த போரில் நான் இறந்தால் நான் புனித மரணம், ஷஹீத் என்கிறார்கள் நாயகம். என்னுடைய குடும்பத்தை யாராவது அடிக்க வருகிற போது அந்த குடும்பத்திற்காக நான் போரிட்டு இறந்து போனால் ஷஹீத் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்படின்னா அல்லாஹ்வோட சொத்தை கை வைக்க வருகிற இவர்களை எதிர்த்து போராடியே தீர வேண்டும். அப்படி போராடுபவர்கள் ஷஹீதுகள். ஷஹீதுகளின் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும். இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை செக்யூலரிசம் என்பது. செக்யூலரிசம் என்றால் என்ன? கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. மோடி ஒரு மதத்தில் இருக்கலாம், பிஎம் சிஎம் எல்லாம் ஒவ்வொரு மதத்தில் இருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை என்பதுதான் செக்யூலரிசம். அந்த அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, இந்தியாவின் சிறுபான்மை சமுதாயம் எல்லாம் அந்த கரத்தை பிடித்து கோடி முத்தமிட வேண்டும். அப்படி ஒரு செக்யூலரிசத்தை, ஒரு அரசியல் சட்ட அமைப்பை இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் அம்பேத்கர் போன்றவர்கள், நடைமுறைப்படுத்தி தந்த ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள். அந்த செக்யூலரிசம் 15 வருஷமாக இங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முன்னால பேசுறவங்க எல்லாம் பட்டியல் போட்டாங்க, நான் திரும்ப போக வரல. இப்ப இருக்கிற வக்ஃப் சட்டத்திற்கும் அவங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கரிசனம். உன்னோட கரிசனத்தை நிறைய இடத்துல பார்த்துட்டோம். கரிசனத்துல தான் வீதிக்கு வந்தோம் சிஏஏல. உன் கரிசனத்துல தான் என்ஆர்பி எல்லாம், இதெல்லாம் என்ஏசி எல்லாம், என்ஆர்சி எல்லாம் வந்தது, என்பிஆர் எல்லாம் வந்தது. உங்க கரிசனத்துல முத்தலாக்க பார்த்தோம். என்ன கரிசனம்? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய கிழிச்சு தூக்கி வெளியே போடுற பயங்கரமான கரிசனம். அந்த கரிசனத்தினுடைய வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிறது என்ன தெரியுமா? வக்ஃப் கரிசனம். உன்னை யார் கேட்டா இந்த சட்டத்தை திருத்த சொல்லி? ஆங்கிலேயனை குறை சொல்லி அவனை வெளியே அனுப்புகிறோமே. பிரிட்டிஷ் கவுன்சில்ல கூட, பிரிட்டிஷ் ஆட்சியில கூட
ஏதாவது சட்ட மாற்றம் என்று வருமானால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உலமா பெருமக்களாக இருக்கிற மார்க்க அறிஞர்களை ஒரு 12 பேரை அவைக்கு அழைத்து இந்த சட்ட பிரச்சனையில் உங்களுடைய மார்க்கத்தின் மதத்தின் நிலைப்பாடு என்ன என்று அன்றைக்கு இருக்கிற அந்த கவர்னர்களோ வைஸ்ராய்களோ சட்ட ஆலோசனையை முஸ்லிம் அறிஞர் பெருமக்கள்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணலாம். இன்னைக்கு நீ போட்ட வக்ஃப் அந்த ஜாயிண்ட் கமிட்டி எல்லாம் போட்டிய எந்த உலமாக்களை வந்தவர்கள் சந்தித்தார்கள்? சட்டத்தை மாத்தலாமாங்கிறத நீ எங்களை போன்ற இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள்கிட்ட ஆலிம்கள்ட்ட தான் நீ கேட்கணும். நீ எங்க கேட்ட? ஏராளமான பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் இது, வக்ஃப் திருத்த சட்டம். உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆபத்தானது என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாரோ பேசினப்ப அதை மென்ஷன் பண்ணா, நீங்க இனிமேல் அல்லாவுக்காக ஏதாவது எழுதி வைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நீ 5 வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு ப்ரூஃப் பண்ணணும். கேட்டா நான் என்னுடைய அல்லாவுக்கு நான் எழுதி வைக்கிறதுக்கு ஒன்ட்ட வேற மாதிரி வார்த்தைகள் வருகிறது மேடை. அன்பானவர்களை, நான் எதுக்கு ஒன்ட்ட வந்து ப்ரூவ் பண்ணணும் 5 வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு? இது என்ன சட்டம்? யார் கேட்டது 5 வருஷம் முஸ்லிம்ங்கிற இந்த ப்ரூஃப் சட்டம்? முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் வாரியத்தில் இடம் பெறுவார்கள். விஷயம் இவ்வளவுதாங்க. ரொம்ப ஷார்ட்டா சொல்லட்டுமா? நம்ம ஆளுக இந்தியாவில் இல்லாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வக்ஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிக்குது. ரயில்வேல இருக்கிறான், ஆர்மியில இருக்கிறான், எல்லாத்திலையும் இருக்கான். அவர்கள் இருக்கிறார்கள், அவாள்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஆனா உள்ளேயே நுழைய முடியாம கேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வக்ஃப். கொண்டு வா ஒரு திருத்த சட்டம். நம்மால உள்ள தெரியலாமல்ல. முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்று ஒன்றை கேட்டது யாரு? பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி உண்மையை நிரூபணத்தை தெரிஞ்சுங்க. இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு. ஒரு முஸ்லிம் உள்ள கிடையாது. இதுக்கு நாடு முஸ்லிம் நாடு. நினைச்சா 10 பேர்த்துல 8 பேர் முஸ்லிமை போட்டு 2 பேர் இந்துக்களை கூட போட முடியும். இல்ல, அது இந்துக்களுக்கான வாரியம். இந்துக்கள் அதிலே இடம் பெறுவார்கள். பங்களாதேஷிலே இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது. ஒரு மெம்பர் கூட முஸ்லிம் கிடையாது. அவர்கள் மாத்திரம்தான் இடம் பெறுவார்கள். ஏன் இந்த நாட்டில மட்டும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் மற்றவர்களை கொண்டு வருவதற்கு பின்னாலே இருக்கிற சூட்சுமம் என்ன? ஒண்ணுமில்ல, கொத்து கொத்தா பள்ளிவாசலை எல்லாம் கைப்பற்றணும். சமீபத்தில் அந்த சம்பல்னு ஒரு இடம் யூபியில அவரு சிஎம்ஏ சொல்றார் 54 பள்ளிவாசல் இந்த சம்பல் பகுதியில மட்டும் பள்ளிவாசல் இல்லைங்கிறார். வக்ஃப் சட்ட திருத்தம் அவர் தெரியுமல்ல, புல்டோசர் பாபான்னு பேரு. ஆமா, அந்த புல்டோசர் பாபா சொல்றாரு 54 பள்ளிவாசல் அந்த பகுதியில மட்டும். பள்ளிவாசல்களை இடத்தை கைப்பற்ற இது ஒரு வித்தியாசமான ஆட்கள். இவங்க போய் பள்ளிவாசல்ல ஹவுஸ் இருக்கு இல்லையா, உதவு செய்யறது. ஒண்ணு அதை தோண்டிட்டு இருக்கான், இல்லைன்னா எங்கேயாவது கபிரிஸ்தான்ல அவுரங்கசீப் மாதிரி அந்த கபரை போய் தோண்டிட்டு இருக்கான், என்னத்தையாவது தோன்றான். மொத்தத்தில் இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவர்கள் செய்கிற வேலை. முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏன் வர வேண்டும்? 5 வருஷம்ங்கிறது எதனால? முதல்ல எண்ணிக்கையை குறைப்பது எதனால? உண்மையாகவே மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்த்தது மட்டுமல்ல, இந்த குரலோடு ஒருமித்து ஒலிக்க இங்கே இத்தனை பேரும் கட்சி மாச்சரியங்கள் கடந்து, அமைப்பு மாச்சரியங்கள் கடந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இது வேற வழி இல்ல. ஓர் அணியில் இந்தியாவில் திரள வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு வகையில் ஆர்ப்பட்டிருக்கிறது. நல்லா சொல்ல போனா மோடி அமித்ஷாக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்களை ஒரு அணியிலே நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள். இது இதே மாதிரி கூட்டம் முடிச்ச உடனே போயிருவாங்க, ஒண்ணும் இருக்காது, 4 கோஷம் தான் போடுறாங்க நீங்க நினைக்க வேண்டாம். எங்களுக்கு சில முன்மாதிரிகள் இருக்காங்க. இந்த பஞ்சாப் விவசாயிகள் வருஷ கணக்கில் போறான்னா, மாடெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான், டிராக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான், ரோட்ல நின்று பயங்கரமா போறான்னா, சட்டம் வாபஸ் ஆனதை தவிர விவசாயி வாபஸ் ஆகல இல்லையா? தொடர்ந்து போராடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு சிறுபான்மை சமூகங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது. அதனால் தான் இங்க இத்தனை பேர் உள்ளுக்குள்ளே இந்துக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய சமயமும் சகிப்புத்தன்மையும் இந்த நாட்டுக்கு தெரியும்.
முன்னாடி பேசினாங்க தீவிரவாத முத்திரையை குத்தி வச்சுட்டாங்கன்னு, அது குத்திட்டானுங்க. பயங்கரவாத முத்திரை நிறைய குத்தி குத்தி ஓரளவு ஜெயிச்சுட்டானுங்க. ஆமா, இப்ப பஸ்ல எல்லாம் போனா என் பக்கத்துல எல்லாம் யாரும் உட்கார்றது இல்ல, இடம் இருந்தாலும் உட்கார மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு, ஜோப்புல குண்டு வச்சிருப்பாரோ? இல்லங்க, உண்மைதாங்க. எவனும் உட்காரும், சார் சீட்டு காலியா இருக்கு உட்காருங்க, வானாயா. அவன் வானாயான்னு சொல்றதுல இவனுடைய பிரச்சாரம் எல்லாம் இருக்கு. உண்மைதானே? உறக்க சொல்லுகிறோம், உண்மையை சொல்லுகிறோம். சபரிமலை பக்தர்கள் இங்க நாங்க 10,000 பேர் உட்கார்ந்துருக்கோம். கூட்டிட்டு வந்து ஒரு 100 பேர்த்த உள்ள விடு. பக்கத்துல இருக்கிற பழனிமலை பக்தர்கள் கொண்டு வந்து 100 பேர்த்த உள்ள விடு. தூசுபடாமல் அவர்களின் கண்ணியத்தை நாங்கள் காப்போம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எங்களுக்கு இந்துக்கள் யார் என்று தெரியும், இந்துத்துவா யார் என்று தெரியும். நாங்கள் இந்துக்களுக்கு சகோதரர்கள், நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள். சொல்ல போனால் இங்க இருக்கிற திண்டுக்கல்லோ ஆத்தூரோ சித்தூரோ அத்தனைக்கும் ஐபி அவர்கள் செல்ல பிள்ளை இல்லையா? இந்துக்கள் வேறு, இந்துத்துவா வேறு. ஆனால் இந்துத்துவாவினுடைய அந்த திட்டங்களை தவிடுபடியாக்குவதற்குத்தான் இன்றைக்கு இந்த திரளான கூட்டம். இங்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க, குறிப்பாக வட இந்தியாக்களிலே கூட கொழுந்து விட்டெறியும் ஒரு வக்ஃப் திருத்த சட்டத்தை இன்றைக்கு மக்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். போராடியே ஆக வேண்டும். போராட்டத்தை கைவிட்டால் நம்மை கபருக்கு அனுப்பி விடுவார்கள். அதை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, நடந்துருச்சு. மாநிலங்களவையில் ஏதாவது கொஞ்சம் நடக்கும்னு பார்த்தா அங்கேயும் நடுஜாமத்துல நிறைவேற்றிட்டானுங்க, முடிஞ்சு. இப்ப லேசா சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு நம்பிக்கை. எங்களுக்கு காங்கிரசினுடைய பெருந்தலைவர் ப. சிதம்பரம் போன்றவர்கள் எங்கள்கிட்ட ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. நிக்காது, சுப்ரீம் கோர்ட்ல துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களுடைய தலைமையில வழக்கு தொடுத்திருக்கிறது. மனித உரிமை அமைப்புகளை சார்ந்த ஏராளமான பேர் தொடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல பாய் நிக்காது பாய், இந்த கேஸ் கவலைப்படாதீங்கன்னு ப. சிதம்பரம் சொன்னாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு உறுத்தல். என்னன்னா, சட்ட புத்தகத்தை வச்சுட்டு தீர்ப்பு வழங்கினா நம்ம தான் ஜெயிப்போம். திடீர்னு மனசாட்சிப்படி தீர்ப்பு வழங்குவாங்க. பிரச்சனையா தான் கான்ஸ்டிடியூஷனை கையில வச்சுக்கிட்டு, ஐபிசி அதாவது இந்தியன் கிரிமினல் கோட கையில வச்சுக்கிட்டு எவனாவது தீர்ப்பு சொல்றதுக்கு வந்தான்னா ஜெயிக்கிறது நம்ம தான். நிச்சயமா வக்ஃப் சட்ட திருத்தம் நிக்காது. ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் எல்லாம் போட்டு நேரா வந்து, நான் அதிகாலை எழுந்த போது என் மனசாட்சியில இப்படிப்பட்டது, எனவே வக்ஃப் சட்ட திருத்தம் செல்லும், சிக்கலாயிரும். அதனால பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம், ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தகராறு? அவர்களின் உரிமைகளிலே நீங்கள் கை வைக்க போய்த்தானே அவர்கள் வருகிறார்கள். நிறைய பேரை பார்த்திருக்கோம், கொடுங்கோளர்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு. நேற்றைக்கு முன்தினம் கோவையில இது போன்ற ஒரு மாநாட்டிலே தான் கோவையில சொன்னேன். பெரிய கொடுங்கோளன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஹஜ்ஜாஜ்னு பேர். மோசமான ஆட்சி. கடைசியில பார்த்தா அவர் இறந்த செய்தியை ஒருத்தர் வந்து சொன்னார். பெரிய மனிதர், மாமேதை, மார்க்க மேதை இப்ராஹிம் நகரின் ஒருத்தர். அவர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தார். ஆளு போயிட்டான் அப்படின்னாங்க. டக்குன்னு சஜிதான விழுந்துட்டாரு கீழே. சஜிதான தெரியுமில்ல, சிரம் பணிஞ்சு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய சிரம் பணிகிற சஜிதா, சந்தோஷத்துல சஜிதா. உங்களுக்கு எல்லாம் இபாதத்து சஜிதா தெரியும், திலாவத்து சஜிதா தெரியும். இது சந்தோஷத்துல சஜிதா டக்குன்னு செஞ்சுட்டாரு. என்னன்னா, அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. நீங்க யாரையும் புரிஞ்சு கூடாது, நம்மளுக்கு எல்லாம் ஒரு சஜிதா செய்யணும்னு ஆசை இருக்கு. நீங்க எதை புரிஞ்சு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. நான் எந்த பேரும் சொல்லல. அன்பானவர்களே, ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம், எக்கச்சக்கமான பேரை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. தயவு செய்து சிறுபான்மை சமூகங்களுக்கு மரியாதை தாருங்கள். சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் மோசமாகிவிடும் உங்களுடைய இறுதி முடிவுகள். எத்தனை சர்வாதிகாரிகள் இந்த நாட்டில், இந்த உலகத்தில். ஹிட்லர் வரலாறு என்ன, முசோலினி வரலாறு என்ன, நான் பேச வரல. ஃபைனலாக என்ன நடந்தது? மனைவியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தலைவர்கள். ஒன்னே ஒண்ணு சொல்லணும்,
அவனுக்காவது கூட செத்து போறதுக்கு மனைவி இருந்துச்சு. நான் யாரு பேரையும் சொல்லல. அன்பானவர்களே, தயவு செய்து வரலாற்று மன்னிக்க முடியாத மிகப்பெரிய சட்ட திருத்தங்களை கையில் எடுக்காதீர்கள். தொடர்ந்து நான் இங்க இருக்கிற பல் சமூக மக்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். போராடுவோம், கடைசி வரை போராடுவோம். ஒரு இன்ச்சு இடத்தை கூட, ஒரு கபிரிஸ்தானில் ஒரு மையத்து அடக்குகிற இடத்தை கூட உங்களுக்கு விட்டு தர மாட்டோம். சூளுரையை எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே கையேந்துகிறோம். இறைவா, ஆக்கிரமிப்புகளையும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களையும் அதற்கு துணை போபவர்களையும் யா அல்லாஹ் நீ அப்புறப்படுத்தி தருவாயாக என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.